அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்ற உலகு. தமிழ் எழுத்துக்களில் முதல் எழுத்து மாதிரி இந்த உலகத்துக்கே முதன்மையாக இருப்பது தான் கடவுள். மலர்மிசை ஏற்றினான் மானடி சேர்ந்தார் நிலமிசை வீடு வாழ்வார். வள்ளுவர் நம்மளோட மனசை ஒரு மலர்னு சொல்கிறாங்க. எப்படி ஒரு மலர் மென்மையாக தூய்மையாக வாசனையாக இருக்குமோ அதே மாதிரி நம்மளோட மனசில் நிறைய அன்பு இருக்கும்போது நமக்கு நல்ல எண்ணங்கள் மட்டும்தான் இருக்கும். அப்படிப்பட்ட மனசில் தான் கடவுள் இருப்பாங்க. அதனால நம்மளோட உள்ளத்தில் இருக்கிற கடவுளை எப்போவுமே நினச்சிட்டு நம்ம அவரை மறக்காமல் இருந்தோம்னா நம்ம வாழ்க்கை நம்ம சந்தோஷமாக நல்லா வாழலாம். நமக்கு அழிவே கிடையாது. வேண்டுதல் வேண்டாமல் இல்லானடி சேர்ந்தாக்கு யாரும் விரும்பே இல்லை. வேண்டுதல்னால் நம்ம ஒரு பொருள் மேலே வச்சுருக்கிற ஆசை. அந்த பொருள் நமக்கு கிடைக்கிறதுனா அது நமக்கு துன்பத்தை தரும். வேண்டாமேனா நம்ம ஒரு பொருள் இல்லைன்னா விஷயத்துக்கு மேலே வச்சுருக்கிற வெறுப்பு. இது நம்மக்கிட்ட வரவே கூடாதுன்னு நினச்சி அது நம்மக்கிட்ட வந்துச்சுன்னா அதுவும் நமக்கு துன்பம் வரும். அப்போனா நம்ம வாழ்க்கையில் நமக்கு துன்பம் கிடைக்கிறதே இந்த விருப்பம் வெறுப்பம் தான். அதனால் இந்த விருப்பம் வெறுப்பம் எல்லாத்தையும் விட்டுட்டு விருப்பம் வெறுப்பம் இல்லாத கடவுளோட திருவடிகள் கிட்ட நம்ம யோசிச்சு அப்படிச்சோம்னா நமக்கு எந்த நேரத்துலையும் எந்த இடத்துலையும் துன்பமே வராது. தனக்குவமே இல்லாதான் தாழ் சேர்ந்தாக்கு அல்லாஹ் மனக்கவலையும் மாற்றல் அறிவு. நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு அது தெரியாமல் வர பயத்தினால தான் நமக்கு மனக்கவலை வரும். இந்த மனக்கவலையை நம்ம போக்கணும்னா நமக்கு ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும். கடவுளுக்கு சமமாக வேறு யாருமே இல்லை. அதனால் கடவுள் எல்லாத்தையும் பார்த்துப்பான்னு நம்ம அந்த நம்பிக்கையோடு அவர் திருவடிகள் கிட்ட முயற்சி அப்படிச்சோம்னா நமக்கு மனக்கவலையே வராது. ஆனால் இந்த விஷயத்தை புரியாதவங்களுக்கு கிடைக்கக்கூடிய மனக்கவலையை யாராலையும் மாற்ற முடியாது. பிறவி பெருங்கடல் நீந்தார் இறைவன் அடி சேராதார். இந்த பிறவி ஒரு பெரிய கடல் மாதிரி. அதை நீந்தி கடக்கிறதுக்கு நம்ம கடவுளை எப்போவுமே நினச்சிக்கிட்டு இருக்கலாம். ஆனால் இப்படி கடவுளை எப்போவுமே நினைக்காதவங்களுக்கு இந்த பிறவியை தாண்டி போகிறது ரொம்ப கஷ்டம். துப்பார்க்கு துப்பாய துப்பாக்கி துப்பாக்கி துப்பாய தூவும் மழை. மழை பெய்யும் போது நம்மளோட செடிகளும் மரங்களும் நல்லா வளரும். அந்த சமயத்தில் நமக்கு சத்தான காய்களும் சுவையான பழங்களும் கிடைக்கும். அதை சாப்பிட்டு நம்மளோட பசி தீர்த்து வச்சுக்கலாம். அதே மாதிரி அந்த மழை தண்ணியும் நம்மளோட தாகத்தை தீர்த்து வைக்கும். இதுதான் மழையோட சிறப்புன்னு வள்ளுவர் சொல்கிறாங்க. பின்னின்று பொய்ப்பின் விரிநீர் வீணுலகத்து உள்நின்று உடைச்சும் பசி. இந்த பெரிய உலகத்தை சுற்றி நிறைய கடல் இருக்குது. ஆனால் அதால் நம்மளோட பசியும் தாகத்தையும் தீர்த்து வைக்க முடியுமா? இல்லை, மழை தண்ணியால் தான் முடியும். அதனால் இந்த உலகத்தில் மழை பெய்யலைன்னா பசி இந்த உலகத்துக்குள்ளே நிலச்சி நின்று எல்லா உயிர்களையும் வலிக்கும். தானம் தவநிறங்கும் தங்கா வீணலகம் வானம் வழங்காது என. தானம்னா நம்மக்கிட்ட இருக்கிற பொருளை அடுத்தவங்க கிட்ட கொடுத்து உதவுறது. தவம் செய்ய முனிவர்கள் நல்லபடியாக தவம் செய்யணும்னா அவங்க பசியை தீர்த்து வைக்கிறதுக்கு நம்மளோட தானம் தேவை. ஆனால் எப்படி போன குரலில் இந்த உலகத்தில் மழை பெய்யலைன்னா எல்லா உயிர்களையும் பசி வதைக்கும்னு நம்ம பேசினோமோ அதே மாதிரி இந்த குரலில் மழை பெய்யலைன்னா நம்ம எல்லாரும் பசியில் கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம். அந்த சமயத்தில் நம்ம யாருமே அடுத்தவங்களுக்கு கொடுத்து உதவ தோணாது. அதனால் இந்த உலகத்தில் மழை பெய்யலைன்னா அடுத்தவங்களுக்காக செய்கிற தானமும் கொடுக்க முடியாது, நமக்காக செய்கிற தவமும் செய்ய முடியாது. நீரென்று அமையாத உலகினின் யாருக்கும் வானென்று அமையாத உலகு. உங்களால் நீர் இல்லாமல் வாழ முடியுமா? இல்லை. அதே மாதிரி இந்த உலகத்தில் எந்த உயிரானையும் நீர் இல்லாமல் வாழ முடியாது. இந்த உலகத்தில் மழை பெய்யலைன்னா ஒழுக்கமும் இருக்காது. ஒரு உதாரணத்துக்கு இந்த உலகத்தில் மழை பெய்யலைன்னா நம்ம எல்லாரும் பசியில் கஷ்டப்பட்டுட்டு இருப்போம். நமக்கு திருட தோணும், தப்பு மேலே தப்பு செஞ்சுக்கிட்டு இருப்போம். அதே சமயத்தில் எல்லாரும் அப்படி செஞ்சாங்கன்னா எந்த ஒரு ஒழுக்கமும் இருக்காது. செயற்கரிய செய்வார் பெரிய சிறிய செயற்கரிய செயலாதார். இப்போ நீங்கள் என்னை விட வயசு அதிகமாக இருக்கீங்க, அப்போனா நீங்கள் பெரியவங்களா? இல்லை. நீங்கள் என்னை விட வயது அதிகமாக இருக்கீங்க, அப்போனா நீங்கள் பெரியவங்களா? இல்லை. நீங்கள் எப்போ பெரியவங்கன்னா நீங்கள் செய்கிறதுக்கு அதாவது செய்கிறதுக்கு கடினமான விஷயங்கள் செஞ்சால் தான் நீங்கள் பெரியவங்க. ஆனால் செய்கிறதுக்கு கடினமான விஷயங்கள்லாம் என்னது? தண்ணி மேலே நடக்கிறதும் இல்லை, வானத்தில் பறக்கிறதும் இல்லை, நம்மளோட ஐம்பொறிகளை அடக்கிறது தான். சுவை ஒளி ஊறு ஓசை நாற்றம் என்ற 5 வகை தெரிவான் கட்டை உலகு. நம்ம மூக்கால் சுவாசிக்கிறது, கண்ணால் பார்க்குறது, வாயால் சுவைக்கிறது, காதால் கேட்குறது, கையால் தொடுறது. இதுதான் நம்மளோட ஐம்பொறிகள். நம்மளோட ஐம்பொறிகளோட இயல்பை நல்லா புரிஞ்சுக்கிட்டு அதுலேருந்து வர ஆசைகள் நம்மளால் அடக்க முடிஞ்சிச்சுன்னா நம்மளால் இந்த உலகத்தையே ஆள முடியும்.
நிறைமொழி மாந்தர் பெருமை நிலத்து மறைமொழி காட்டிவிடும். சான்றோன்னா எல்லாத்தையும் திறந்து அறவழியில் வாழ்கிறவங்க. அவங்க சொல்கிற எந்த சொல்லுக்கும் நிறைய பயன் இருக்கும். அவங்க மறைமொழி இந்த உலகத்தில் அழியாமல் இருக்கும். அதுதான் அவங்களோட பெருமையை எடுத்து காட்டும். குணமென்னும் குன்று ஏறும் என்றால் வெகுளி கனமையும் காத்தல் அறிது. இந்த உலகத்தில் எல்லா நல்ல குணங்களையும் மலை மாதிரி குமிச்சு வச்சோன்னா அதில் இருக்கிற எல்லா நல்ல குணங்கள் சான்றோர்கிட்ட தான் இருக்கும். அதனால் சான்றோர்கள் கோப்பட மாட்டாங்க. அவங்க கோப்பட்டாலும் ஒரு கணம் தான் கோப்படுவாங்க. ஏன்னா அவங்களோட நல்ல குணங்கள் அவங்களோட கோவத்தை குறைச்சிடும். ஆனால் அது யார் மேலே கோவப்படுறாங்களோ அவங்களால இந்த சான்றோர்களோட கோவத்திலேருந்து தப்பி பிழைக்கவே முடியாது. அழுக்காறு அவ வெகுளி இன்னாச்சொல் நான்கும் இழுக்காய் என்றது அறம். பொறாமை பேராசை கோபம் கடுஞ்சொல். இந்த 4 குற்றங்கள் இல்லாமல் நம்மளால் ஒரு நல்ல வாழ்க்கையை வாழ முடிஞ்சிச்சுன்னா அதுதான் அறம். அறத்தாரி இது என வேண்டா சிவிகை பொருட்டானோடு ஊந்தான் இடை. இப்போ ஒருத்தவங்க பல்லக்கு மேலே உட்காந்து சொகுசாக போகிறாங்க. ஆனால் இன்னொருத்தவங்க அந்த பல்லக்கை கஷ்டப்பட்டு சுமந்துட்டு போகிறாங்க. அவங்களோட பாதைகளில் கல் இருக்கலாம், அந்த நாள் ரொம்ப வெயிலாக இருக்கலாம், அதே மாதிரி நிறைய தடைகள் இருக்கலாம். ஆனால் நிறைய பேர் இந்த 2 பேரோட நிலைமையை எடுத்து பார்த்து அந்த பல்லுக்கு மேலே உட்கார்ந்துருக்கிறவங்க தான் அறத்தின்படி நடந்துருக்காங்க, ஏன்னா அவங்க தான் சொகுச வாழ்க்கை அனுபவிக்கிறாங்கன்னு சொல்லுவாங்க. ஆனால் வள்ளுவர் நம்மளை இப்படி சொல்லக்கூடாதுன்னு சொல்கிறாரு. ஏன்னா இந்த 2 பேரோட நிலைமையை பார்த்தோம்னா உண்மையிலே யார் அந்த பல்லக்கு மேலே உட்காந்துருப்பாங்க? நிறைய பணம் இருக்கிறவங்களும் பெரிய பதவியும் இருக்கிறவங்க தான். அவங்களோட பணத்தையும் பதவியும் பயன்படுத்தி அடுத்தவங்கள அடிமையாப்பாங்க. ஆனால் எந்த அறமாவது அடுத்தவங்களை அடிமையாக்குமா? இல்லை. எந்த அறமாவது அடுத்தவங்களோட கஷ்டத்தில் நமக்கு சந்தோஷம் கிடைக்கிற மாதிரி இருக்குமா? அதுவும் இல்லை. அதனால தான் இந்த 2 பேரோட நிலைமையை யோசிச்சு பார்த்து நம்ம இதுதான் அறத்தின் பயனை நம்ம சொல்லக்கூடாது. பெருமவற்றோர் யாம் அறிவது இல்லை, அறிவு அறிந்த மக்கள் பேர் அல்ல பிற. இந்த உலகத்தில் நமக்கு நிறைய பேர் கிடைக்கலாம். ஆனால் நம்ம பெறக்கூடிய பேர்களில் எது சிறந்த பேருனா நம்மளோட குழந்தைங்க நல்லா கல்வியில் முதன்மையாக வந்து இந்த உலகத்தில் அறியக்கூடிய விஷயங்களை எல்லாத்தையும் படித்து புரிஞ்சு நல்லா பண்போட ஒரு வாழ்க்கை வாழ்ந்தாங்கன்னா அப்படிப்பட்ட நல்ல பிள்ளைங்களை பெறுவது தான் நம்ம பெறக்கூடிய பேர்களில் சிறந்த பேர். அமிழ்தினும் ஆற்று இனிதை தம் மக்கள் சிறுக்கை அளாவிய கூழ். ஒரு பெற்றோர்களுக்கு ஒரு அமிர்தை விட எந்த உணவு இனிமையாக இருக்கும்னா அவங்களோட குழந்தைங்க அவங்களோட சின்ன கையை வச்சு ஒரு கூழை அளாவி கொடுத்தாங்கன்னா அந்த உணவு ஒரு அமிர்தை விட இனிமையாக இருக்கும். மக்கள் மெய்த்திங்கள் உடற்கின்பம் மற்ற அவர் சொல் கேட்டல் இன்பம் செவிக்கு. பெற்றோர்கள் அவங்களோட பிள்ளைங்களை முதலாக தொடங்கும்போது அது அவங்களோட உடலுக்கு சந்தோஷமாக இருக்கும். அதே மாதிரி அந்த குழந்தைங்க கொஞ்சம் வளரும் போது அவங்க பேசுகிற மழலை சொல் அவங்களோட அந்த பெற்றோர்களோட காதுக்கு இனிமையாக இருக்கும். குழலிமிது யாழிமிது என்பத மக்கள் மழலை சொல் கேளாதவர். யாராவது குழல்லேருந்து வர சத்தம் இனிமையாக இருக்குது இல்லைன்னா யாழ்லேருந்து வர சத்தம் இனிமையாக இருக்குதுன்னு சொன்னாங்கன்னா அவங்க இன்னும் வரைக்கும் குழந்தைங்களோட மழலை சொல்ல கேட்டதே இல்லை. தந்தை மகிழ்காற்றும் நன்றி அவைத்து முந்தி இருக்க செயல். ஒரு தந்தை அவங்களோட பிள்ளைங்களுக்கு என்ன நல்ல உதவி செய்யணும்னா ஒரு கட்டுரை கூட்டத்தில் தாம் பிள்ளைங்க கல்வியில் முதன்மையாக வரத்துக்கு எல்லா உதவிகளையும் செய்யணும். தம்மின் தம் மக்கள் அறிவுடைமை மாநிலத்து மண்ணுக்கு எல்லாம் இனிது. பெற்றோர்களோட பிள்ளைங்க அவங்கள விட அறிவாக இருந்தாங்கன்னா அது அவங்களுக்கு மட்டும் இல்லை, ஆனால் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா உயிரினங்களுக்கும் இன்பத்தை தரும். ஈன்ற பொழுதின் பெரிதோட்டம் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய். ஒரு தாய்க்கு அவங்களோட பிள்ளைங்க முதல்ல பிறக்கும் போது அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அதே மாதிரி அந்த பிள்ளைங்க கொஞ்சம் நல்லா வளர்ந்து நல்லா பண்போடு நல்ல பிள்ளைங்களாக இருக்கும்போது எல்லாரும் அந்த தாய்கிட்ட போய் உங்களோட பிள்ளைங்க நல்ல பண்போடு இருக்காங்க, ரொம்ப நல்ல பிள்ளைங்களாக இருக்காங்கன்னு புகழும் போது அந்த தாய்க்கு அந்த பிள்ளைங்க முதலாக பிறக்கும் போதை விட முதலாக பிறக்கும் போதை விட அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். மகன் தந்தைக்கு ஆற்றும் உதவி இதன் தந்தை என்னொற்றான் கொள் எனும் சொல். எப்படி ஒரு குரலில் நம்ம ஒரு தந்தை அவங்களோட பிள்ளைங்களுக்கு என்ன நல்ல உதவி செய்யணும்னு நம்ம பேசியிருந்தோமோ அதே மாதிரி இந்த குரலில் ஒரு
அவங்களோட பிள்ளைங்க அந்த தந்தைக்கு என்ன நல்லா உதவி செய்யணும்னா, நல்லா கல்வியில் முதன்மையாக வந்து இந்த உலகத்தில் அறியக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையும் படித்து புரிஞ்சு நல்லா பண்போடு ஒரு வாழ்க்கையை வாழும்போது எல்லாரும் அவங்கள புகழணும். அவங்கள எப்படி தெரியுமா புகழணும்? இந்த பிள்ளைங்களோட அப்பா இப்படி ஒரு நல்ல பிள்ளைங்கள் பெறுவதற்கு என்னெல்லாம் தவம் செஞ்சுருப்பாங்களோ அப்படின்னு சொல்ல வைக்கணும். அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாள் ஆர்வலர் இன்பநீர் பூச தரும். நம்மளோட அன்பு தாழ்பால் வச்சு கூட்ட முடியுமா? இல்லை. ஏன்னா நமக்கு ரொம்ப பிடிச்சவங்க கஷ்டப்படும் போது நம்ம கண்ணிருந்து வர கண்ணீரே அவங்க மேலே வச்சுக்கிற அன்பை காட்டி கொடுக்குறோம். அன்பிலார் எல்லாம் தமக்குரியர் அன்புடையார் என்றும் உரியர் பிறகு. அன்பு இருக்கிறவங்க கிட்ட வேற எந்த செல்வம் இல்லைனாலும் இல்லை, நம்ம உடம்புக்குள்ள இருக்கிற அகத்துல, அதாவது நம்மளோட உள்ளத்துல நிறைய அன்பு இருக்கும்போது இல்லை அன்பிலார் எல்லாம் தமக்குரியர் அன்புடையார் என்பும் உரியர் பிறகு. அன்பு இருக்கிறவங்க எல்லா பொருளையும் அடுத்தவங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அவங்களோட உடம்பை கூட சந்தோஷமாக கொடுக்க தயாராக இருப்பாங்க. ஆனால் அன்பு இல்லாதவங்க எல்லா பொருளையும் தனக்கு எடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அடுத்தவங்களுக்கு கொடுக்க மனசே வராது. என்பிலதனை வெயில் போல தாய்மை அன்பிலதனை அறம். ஒரு எலும்பில்லாத உயிர், ஒரு புழுன்னு எடுத்துக்கோங்க. அதுக்கு நம்மளை மாதிரி கால் இல்லை. அதனால ரொம்ப வெயிலாக இருக்கும்போது அது மெதுவாக ஊர்ந்து தான் போகும். அதனால அது அப்படியே காஞ்சி செத்துடும். அதே மாதிரி ஒரு அன்பில்லாத உயிரை அறம் வதைக்கும். புறத்துறுப்பு எல்லாம் எவன் செய்யும் யாக்கை அகத்துறுப்பு அன்பில் அவருக்கு. நம்ம உடம்புக்குள்ள இருக்கிற அகத்துல, அதாவது நம்மளோட உள்ளத்துல அன்பு இல்லைன்னா நம்மளோட உடம்புக்கு வெளியில இருக்கிற எந்த உறுப்புகளாலேயும் எந்த பிரச்சனையும் இல்லை. அன்பின் வலியது உயிர்நிலை அக்திலாருக்கு எண்பத்தோல் போட்ட உடம்பு. நம்மளோட உடம்புக்குள்ள உயிர் இருக்குன்னு அர்த்தம்னா நமக்கு நிறைய அன்பு இருக்கணும். அப்போதான் நம்ம உயிர் வாழ்றதுக்கு நம்ம உடம்புக்குள்ள உயிர் இருக்குன்னு அர்த்தம். ஆனால் நம்மளோட உள்ளத்துல அன்பு இல்லைன்னா நம்ம வெறும் எலும்பும் தொலை போட்ட உடம்பு தான். வருவிருந்து வைகளும் ஒம்புவான் வாழ்க்கை வரு வந்து பால்படுதல் என்று. நம்மளை தேடி வர விருந்தினர்கள் எந்த நேரத்தில் வந்தாலும் நம்ம முகம் சொல்லிக்காம அவங்கள நல்லபடியாக பார்த்துக்கணும். நம்மளோட செல்வம் குறையுதுன்னு நம்ம நினைக்கவே கூடாது. ஏன்னா அவங்கள நல்லபடியாக பார்த்துக்கிட்டோம்னா நம்ம வாழ்க்கைக்கு துன்பம் கெட்டு போகாது. ஆக நம்பந்து ஈதலின் நன்றே முக நம்பந்து இன்சொலன் ஆகப்பெரி. ஒருத்தவங்களுக்கு மனசார ஒரு உதவி செய்கிறது நல்லது. ஆனால் அதை விட எது ரொம்ப நல்லதுன்னா நம்மளோட முகத்தையும் நல்லா சிரிப்போடு வச்சு அவங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா ஊக்கம் வர மாதிரி இனிமையான சொற்கள் சொல்கிறது தான். துன்புறுவும் துப்பாமை இல்லாகும் யார் மட்டும் இன்புறுவும் இன்சொலவர்க்கு. இன்பத்தை தரக்கூடிய இனிமையான சொற்கள் சொல்கிறவங்களுக்கு என்றைக்குமே துன்பத்தை அதிகமாக தரக்கூடிய வறுமை நிலை வராது. பணியுடைய இன்சொலன் ஆதல் ஒருவருக்கு அணியல்ல மற்ற பிற. நம்ம கையில் காலில் போகிற நகைகள் உண்மையான அணிகலன்கள் கிடையாது. எது உண்மையான அணிகலன்னா நம்ம பணியோடையும் நம்ம இனிமையான சொற்கள் சொல்கிறது தான் உண்மையான அணிகலன்கள். அது நம்மளோட உள்ளத்தை அழகாக காட்டிடும். நயனின்று நன்றி பயக்கும் பயனின்று பண்பின் தலைப்பிரியா சொல். நம்ம அடுத்தவங்களுக்கு நன்மையான பயன் தரக்கூடிய பண்பு நிறைந்த சொற்கள் சொன்னோம்னா அதை கேட்குற அவங்களுக்கு மட்டும் இல்லை, ஆனால் அது சொல்கிற நம்மளுக்கும் நன்மையும் இன்பத்தையும் தரும். சிறுமையும் நீங்கியும் சொல் மறுமையும் இன்மையும் இன்பம் தரும். துன்பத்தை தரக்கூடிய சிறுமையான சொற்களை விட்டுட்டு இன்பத்தை தரக்கூடிய இனிமையான சொற்கள் சொல்கிறவங்களுக்கு இந்த பிறவில மட்டும் இல்லை, ஆனால் அடுத்த பிறவிலையும் இன்பம் அவங்களுக்கு கிடைக்கும். இனிய உளவாகி இன்னாத கூறல் கனி இருப்ப காய் கவன் தற்று. இனிய உளவாக இன்னாத கூறல் கனி இருப்ப காய் கவன் தற்று. இப்போ நிறைய பழங்கள் இருக்கு, ஆனால் அதை எல்லாத்தையும் விட்டுட்டு ஒரு காயை போய் சாப்பிட்டா நல்லாவா இருக்கும்? இல்லை. அதே மாதிரி இந்த உலகத்தில் நிறைய நல்ல சொற்கள் இருக்குது, ஆனால் அதை எல்லாத்தையும் விட்டுட்டு ஒரு தீய சொற்களை போய் சொன்னோம்னா நல்லா இருக்காது.
செய்யாமல் செய்த உதவிக்கு வையகமும் வானகமும் ஆற்றல் அரிது. ஒருத்தவங்களுக்கு நம்ம உதவி செஞ்சதே இல்லை, ஆனால் அவங்க நம்மளுக்கு ஒரு உதவி செஞ்சாங்கன்னா நம்ம இந்த உலகத்தை கொடுத்தாலும் சரி வானத்தை கொடுத்தாலும் சரி அந்த உதவிக்கு நம்ம சமமாக்கவே முடியாது. காலத்தினால் செய்த நன்றி சிறிதெனினும் ஞானத்தின் மான பெரிது. இப்போ நம்ம ரொம்ப கஷ்டப்படும் போது ஒருத்தவங்க நமக்கு ஒரு உதவி செஞ்சாங்கன்னா அது சின்ன உதவியாக இருந்தால் கூட அது இந்த உலகத்தை விட பெருசு. பயந்தூக்கா செய்த உதவி நயன்தூக்கி நன்மை கடலின் பெரிது. ஒருத்தங்க நம்மக்கிட்ட இருந்து எந்த பயனும் எதிர்பார்க்காம ஒரு உதவியை வேறு அன்புனாலையும் பாசத்தினாலையும் செஞ்சாங்கன்னா அந்த அன்புலையும் பாசத்தினாலையும் வர நன்மை இந்த கடலை விட பெருசு. நன்றி மறப்பது நன்றன்று, நன்றல்லது அன்றை மறப்பது நன்று. ஒருத்தங்க செஞ்ச உதவியை நம்ம என்றைக்குமே நம்ம மறந்தோம்னா அது அறம் இல்லை. ஆனால் ஒருத்தங்க செஞ்ச தீமையை நம்ம மனசில் வைக்காம அதை உடனே மறக்கிறது தான் அறம். கொன்றன்னு இன்னா செய்யணும், அவர் செய்த ஒன்று நன்று உள்ள கெடும். ஒருத்தங்க கொலை செய்யறதுக்கு சமமான தீமை செஞ்சாலும் அவங்க முன்னாடி செஞ்ச உதவினால் கிடைச்ச நன்மையை நினச்சி பார்த்து இப்போ செஞ்ச தீமையை நம்ம மறக்கணும். எண்ணன்றி கொன்றாக்கும் உய்வெல்லாம் உய்வில்லை செய் நன்றி கொன்ற மகளுக்கு. இந்த உலகத்தில் நம்ம எந்த அறம் செய்யலைனாலும் பரவாயில்ல, அதுக்கு ஒரு மன்னிப்பு இருக்குது. ஆனால் ஒருத்தவங்க செஞ்ச உதவியை நம்ம மறந்தோம்னா அதுக்கு மன்னிப்பே கிடையாது. கேடும் பெருக்கமும் இல்லைல்ல நெஞ்சத்து கோடாமே சான்றோர் கனி. நம்மளோட வாழ்க்கைக்கு உயர்வும் தாழ்வும் வர்றது சகஜமா. இதை நல்லா புரிஞ்சு வச்சுருக்கிற அறிவு வாய்ந்த மேலோர்கள் என்றைக்குமே நடுவு நிலைமை தவறாமல் எப்போவுமே நேர்மையாக இருப்பாங்க. இதுதான் அவங்களுக்கு அழகு. அடக்கம் அமரருள் வீக்கும், அடங்காமை ஆறிருள் வீழ்த்துவிடும். அடக்கம்னா பணிவு. நம்ம பணிவோடு இருந்தோம்னா அந்த வானத்தில் இருக்கிற தெய்வர்களுக்கு நம்ம சமம். ஆனால் நமக்கு பணிவு இல்லைன்னா நம்மளை சுற்றி ஒரு இருள் தான் இருக்கும். நம்ம இந்த உலகத்தில் சரியாகவே வாழ முடியாது. ஒருமையுள் ஆமை போல் ஐந்தடக்கல் ஆற்றின் எளிமையும் ஏமா புடைப்பு. ஒரு ஆமைக்கு ஆபத்து வரும் பொழுது அது எப்படி அதோட 4 காலையும் ஒரு தலையும் அதோட ஓட்டுக்குள்ளே மறைச்சி வச்சு பாதுகாப்பாக இருக்குமோ அதே மாதிரி நம்ம துன்பத்துலேருந்து பாதுகாப்பாக இருக்கணும்னா நம்மளோட ஐம்பொறிகளை நம்ம அடக்கணும். நம்மளோட ஐம்பொறிகளை நம்ம அடக்கணும்னா அது இந்த பிறவியில் மட்டும் இல்லை, ஆனால் 7 பிறவிலையும் அது நமக்கு பாதுகாப்பாக இருக்கும். யாகாவா ராயினும் நாகாக காவாக்கா சோகாக்க சொல்லிருக்கு பட்டு. நம்ம எப்படி போன குரலை நம்மளோட ஐம்பொறிகளை அடக்கணும்னு சொல்லியிருந்தோமோ அதே மாதிரி அதில் எதுவுமே அடக்க தெரியலனாலும் பரவாயில்ல. ஆனால் நம்மளோட நாக்கை மட்டும் நமக்கு அடக்க தெரிஞ்சுக்கணும். ஏன்னா நம்மளோட நாக்கு அடக்க தெரியலன்னா நம்மளோட நாக்குலேருந்து வர கெட்ட சொற்கள் நம்மளோட துன்பத்துக்கு காரணமாயிடும். தீயினா சுட்ட புண் உள்ளாரும் ஆறாதே நாவினா சுட்ட வடு. நமக்கு ஒரு தீ காயம் பட்டுச்சுன்னா அந்த புண்ணு சீக்கிரம் ஆறிடும். ஆனால் நம்ம வாயிலேருந்து வர சொற்கள் இன்னொருத்தவங்களோட மனசை காயப்படுத்துச்சுன்னா அந்த புண்ணு என்றைக்குமே ஆறாது. ஒழுக்கம் விழுப்பம் தரலான் ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும். எல்லாரும் உயிர் மேலே ஒரு ஆசை வச்சுருப்பாங்க. அந்த உயிரை தாங்கிட்டு இருக்கிற உடம்பையே நல்லா பார்த்துப்பாங்க. ஆனால் உயிரை விட ஒரு பெரிய விஷயம் அதுதான் ஒழுக்கம். ஒழுக்கம் நமக்கு உயர்வை தரதுனால தான் அது நம்மளோட உயிரை விட பெருசு. பரிந்தோம்பி காக்க ஒழுக்கம் தெரிந்தோம்பி தெரினும் அக்கை துணை. நம்ம எப்படியாவது நம்மளோட ஒழுக்கத்தை கஷ்டப்பட்டு விடாமல் காப்பாற்றணும். ஏன்னா நம்ம இந்த உலகத்தில் எவ்வளோ நூல்களை படித்தாலும் சரி இந்த ஒழுக்கம் தான் நமக்கு துணையாக வரும். ஒழுக்கத்தின் ஏதுவர் மேன்மை இலக்கத்தின் ஏதுவர் ஏதா பழி. நம்மளோட ஒழுக்கத்தை பாதுகாப்பாக வச்சு அதை நம்ம கடைப்பிடித்து நம்ம ஒழுக்கத்தோடு வாழ்ந்தோம்னா நம்மளோட வாழ்க்கை இன்பமாக இருக்கும். ஆனால் நம்மளோட ஒழுக்கத்தை காப்பாற்ற முடியாமல் அதை நம்ம விட்டுட்டோம்னா நமக்கு கிடைக்கக்கூடாத எல்லா பழிகளும் கிடைச்சிடும். நன்றிக்கு வித்தாகும் நல் ஒழுக்கம் தீ ஒழுக்கம் என்று இடும்பை தரும். நன்றிக்கு வித்தாகும் நல் ஒழுக்கம் தீ ஒழுக்கம் என்றும் இடும்பை தரும். நன்றிக்கு வித்தாகும் நல் ஒழுக்கம் தீ ஒழுக்கம். தமிழ் வார்த்தையோட கரெக்டாக வர்றப்ப தீ ஒழுக்கம் தீ ஒழுக்கம். நன்றிக்கு வித்தாகும் நல் ஒழுக்கம் தீ ஒழுக்கம் என்று தீ ஒழுக்கம்.
தீயொழுக்கம். தீ ஒழுக்கம். லோ வரணும். தீயொழுக்கம் என்றும் இரும்பை தரும். நீ சொன்னது கரெக்டு தான். பட் தமிழில் திருக்குறள் சொல்கிறப்ப நமக்கு ஈஸியாக வர எழுத்து போடக்கூடாது. அங்கே என்ன எழுத்து இருக்கோ அதை தான் சரி. இன்னொரு சொல்லிட்டு சார். நன்றிக்கு வித்தாகும் நல்வொழுக்கம் தீயொழுக்கம் என்றும் இரும்பை தரும். நமக்கு நல் ஒழுக்கம் இருந்துச்சுன்னா நமக்கு இன்பமான வாழ்க்கை கிடைக்கும். ஆனால் நமக்கு தீ ஒழுக்கம் இருந்துச்சுன்னா நமக்கு எப்போவுமே துன்பம் தான் கிடைக்கும். நான் கொஞ்சம் தண்ணி வச்சுக்கலாமா? உலகத்தோடு ஒட்ட ஒழுகல் பல கற்றும் கல்லார் அறிவிலாதார். இந்த உலகத்துல உயர்ந்தவங்களோட வாழ்க்கையை நம்ம எடுத்து பார்த்தோம்னா அவங்களுக்கு கண்டிப்பா நல்வொழுக்கம் இருந்திருக்கணும். அப்படிப்பட்ட நல்வொழுக்கத்தை நம்மளும் படிச்சு புரிஞ்சு நம்மளோட வாழ்க்கையில பயன்படுத்தலைன்னா நம்ம எவ்வளோ நூல்களை படிச்சாங்க சரி நம்ம அறிவில்லாதவங்க தான் வள்ளுவர் சொல்றாங்க. பிறன் பொருளால் பெற்றொழுகும் பேதைமை ஞாலத்து அறம் பொருள் கண்டார்கனில். அடுத்தவங்களுக்கு சொந்தமான பொருள் மேல ஆசைப்படவே கூடாது. அப்படி நம்ம ஆசைப்பட்டோம்னா அது ஒரு அறியாமைன்னு வள்ளுவர் சொல்றாங்க. இப்படிப்பட்ட அறியாமை இந்த உலகத்துல அறத்தையும் பொருளையும் நல்லா ஆராய்ஞ்சு தெரிஞ்சு வச்சுக்கிற அறிவு வாய்ந்த அறிஞர்கிட்ட என்னைக்குமே இருக்காது. அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் பொறுத்தல் தலை. நம்ம இந்த பூமி எவ்வளோ மிதிக்கிறோம், தோன்றோம், மண் அள்ளுறோம். ஆனால் இந்த பூமி இன்னுமே நம்மளை பொறுத்து தான் இருக்குல்ல. அதே மாதிரி நம்மளை இகழ்ந்து பேசுகிறவங்கள நம்ம பொறுத்து போகணும். இது ஒரு சிறந்த பண்பு. பொறுத்தல் இறப்பினை என்றும் அதனை மறத்தல் அதனினும் நன்று. ஒருத்தங்க செஞ்ச தீமையை பொறுத்து போகிறது நல்லது. ஆனால் அதை விட எது ரொம்ப நல்லதுன்னா அவங்க செஞ்ச தீமையை நம்ம மனசில் வைக்காம அதை மறக்கிறது தான். ஒரு தாரை ஒன்றாக வையாரை வைப்பர் பொறுத்தாரை பொன் போர் புரிந்து. ஒருத்தங்க நமக்கு ஒரு தீமை செஞ்சாங்கன்னா அவங்களுக்கு திருப்பி ஒரு தீமை செஞ்சோம்னா இந்த உலகத்தில் இருக்கிற யாருமே நம்மளை மதிக்க மாட்டாங்க. ஆனால் அவங்க செஞ்ச தீமையை நம்ம பொறுத்து போனோம்னா எல்லாரும் நம்மளை ஒரு பொன் மாதிரி பார்த்துப்பாங்க. எப்படி தங்கம் ஒரு விலைக்கூடிய பொருள்னால எல்லாரும் அதை பாதுகாப்பாக வச்சுருப்பாங்களோ அதே மாதிரி நம்மளையும் மதித்து பாதுகாப்பாக வச்சுருப்பாங்க. ஒருத்தாருக்கு ஒரு நாள் இன்பம் பொறுத்தாருக்கு பொன்றும் துணையும் புகழ். ஒருத்தவங்க நமக்கு ஒரு தீமை செய்யும்போது நம்ம அவங்களுக்கு திருப்பி ஒரு தீமை செஞ்சோம்னா நமக்கு அந்த ஒரு நாள் தான் சந்தோஷமாக இருக்கும். ஆனால் அவங்க செஞ்ச தீமையை நம்ம பொறுத்து போனோம்னா இந்த உலகம் அழிகிற வரைக்கும் நமக்கு புகழ் கிடைச்சிக்கிட்டே இருக்கும். மிகுதியான் மிக்கதை செய்தாரை தாம் தகுதியான் வென்று விடல். ஒருத்தங்க ஆணவத்தோட நமக்கு ஒரு தீமை செஞ்சாங்கன்னா அவங்கள எப்படி தெரியுமா பழி வாங்கணும்? நம்மளோட பொறுமை குணத்தோட அவங்க செஞ்ச தீமையை நம்ம பொறுத்து போகணும். ஒழுக்காரா கொள்க ஒருவன் தன் நெஞ்சத்து அழுக்காரி இல்லாத இயல்பு. நம்மளோட மனசுல நமக்கு பொறாம குணம் இருக்கக்கூடாதுன்னு தான் நம்மளோட ஒழுக்க நெறியாக நம்ம வச்சிருக்கணும். அவ்விய நெஞ்சத்தான் ஆக்குமுன் செவ்வியான் கேடும் நினைக்கப்படும். ஒருத்தங்க பொறாமை இல்லாத குணத்தோட வாழ்றாங்க. ஆனா அவங்களோட நிலை நல்லா அவங்க சிறந்த நிலையில இல்லை, அவங்க கஷ்டப்படுறாங்க. ஆனால் இன்னொருத்தங்க பொறாமை குணத்தோட வாழ்றாங்க, ஆனால் அவங்க உயர்ந்த நிலையில இருக்காங்க. இந்த ரெண்டு பேரோட நிலைமையோட காரணம் நம்மளை ஆராய்ச்சி பார்க்க சொல்றாங்க வள்ளுவர். அறங்கூறான் அல்ல செய்யணும் ஒருவன் புறங்கூறான் என்றல் இனிது. ஒருத்தங்க அறத்தின் படி எதுவுமே சொன்னதே இல்லை, அறத்தின் படி எதுவும் செஞ்சதும் இல்லை. ஆனால் அவங்க அடுத்தவங்களை பற்றி புறம் பேச மாட்டாங்க. இந்த ஒரு நல்ல குணம் அவங்களுக்கு நன்மைகளை தரும். ஏதிலா குற்றம் போல் தன் குற்றம் காண்பிற்கு தீதுண்டோ மண்ணும் இருக்கு. அடுத்தவங்களோட குற்றத்தை கண்டுபிடிக்கிறது ரொம்ப எளியது. ஆனால் அவங்க குற்றத்தை கண்டுபிடிச்சி அதை பற்றி புறம் பேசி நேரத்துக்கு வீணாக்காம நம்ம மேலே என்ன தப்பு இருக்குன்னு நம்ம ஆராய்ச்சி கண்டுபிடிச்சி அதை திருத்த பார்க்கணும். அப்போ தான் நம்ம வாழ்க்கை துன்பம் கெட்டு போகாது.
பயனில் சொல் பாராட்டுவானை மகன் எனல் மக்கட் பதடி எனல். ஒருத்தங்க பயனில்லாத சொற்களை திருப்பி திருப்பி சொல்லிக்கிட்டே இருந்தாங்கன்னா அவங்களோட மனுஷனே நம்ம சொல்லக்கூடாது. அவங்க மனுஷங்களுக்குள்ள ஒரு பதர். எப்படி ஒரு அழகான செடி கூட காட்டு செடியை முளைச்சி அது தேவையில்லைன்னு நம்ம தூக்கி அதை வெட்டி எறிவோமா, அதே மாதிரி இப்படிப்பட்ட மக்கள் நமக்கு எந்த பயனும் தரமாட்டாங்க. அரும் பயன் ஆயும் அறிவினால் சொல்லால் பெரும் பயன் இல்லாத சொல். இது அருமையான பயன் தரும், இது அருமையான பயன் தராதுன்னு நான் ஆராய்ச்சி தெரிஞ்சு வச்சிருக்கிற அறிவு வாய்ந்த அறிஞர்கள் என்றைக்குமே பெரும் பயன் தராத விஷயத்த சொல்லவே மாட்டாங்க. சொல்லுக சொல்லில் பயனுடைய, சொல்லற்கு சொல்லில் பயனில்லா சொல். நம்ம எப்போவுமே பயன்படுற மாதிரியான சொற்களை சொல்லணும். பயன் தராத சொற்களை நம்ம சொல்லவே கூடாது. தீயவை செய்தால் கெடுதல், நிழல் தன்னை தீயாது அடி உறைந்தற்று. எப்படி நம்மளோட நிழல் நம்ம கால் கடியிலே நம்ம துரத்திக்கிட்டே வருமோ, அதே மாதிரி நம்மளோட தீமை செய்யும் போது அந்த கெடுதலும் நம்ம கால் கடியே துரத்திக்கிட்டே வரும். அதை நம்ம விடாது. அதனால தான் நம்ம என்றைக்குமே அடுத்தவங்களுக்கு தீமையை செய்யக்கூடாது. தாலாட்டி தந்த பொருள் எல்லாம் தக்காக்கு வேளாண்மை செய்தற் பொருள். நம்ம கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாதிச்ச பொருளை எல்லாத்தையும் தேவைப்படுறவங்களுக்கு உதவுறதுக்கு தான் நம்ம பயன்படுத்தணும். நம்ம கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாதிச்ச செல்வத்தை எல்லாமே தேவைப்படுறவங்களுக்கு உதவுறதுக்கு தான் நம்ம பயன்படுத்தணும். ஊருணி நீர் நிறைந்தன்றே உலகவாம் பேரறிவாலும் தெரு. ஒரு ஊரில் இருக்கிற குளத்துல இருக்கிற நீர் எப்போவுமே நிறைஞ்சாப்புல இருக்கும். அது அந்த ஊரில் இருக்கிற எல்லா மக்களுக்கும் பயனாக இருக்கும். அதே மாதிரி இந்த உலகத்தில் எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாத்துக்கும் நம்ம உதவணும்னு நினைக்கிற பேரறிவாளனோட செல்வம் என்றைக்குமே அழியாது. அது எப்போவுமே அடுத்தவங்களுக்கு பயனாக தான் இருக்கும். அற்றார் அலிப்பசி தீர்த்தல் அக்தொருவன் பெற்றான் பொருள்வே புரி. நம்மளோட பொருளாகி செல்வம் பிற்காலத்தில் உதவுறதுக்கு நம்ம ஒரு வங்கியில் போடுவோம். ஆனால் ஒரு வங்கியில் போடுறதுக்கு பதிலாக கடுமையான பசியில் கஷ்டப்படுறவங்களோட பசியை நம்ம தீர்த்து வைக்கிறதுக்கு தான் அதை பயன்படுத்தணும். ஏன்னா அப்படி தீர்த்து வச்சோம்னா நமக்கு புண்ணியம் கிடைக்கும். அந்த புண்ணியம் தான் நமக்கு பிற்காலத்தில் உதவும். ஈதல் இசைப்பட வாழ்தல் அது வல்லது ஊதியம் இல்லை உயிர்க்கு. நம்ம அடுத்தவங்களுக்கு உதவும் போது நமக்கு புகழ் கிடைக்கும். அந்த புகழ் தான் நம்மளோட உயிருக்கு ஊதியம். வேற எதுவுமே நம்மளோட உயிருக்கு ஊதியம் இல்லை. தோன்றின் புகழோடு தோன்றுக அக்கிலா தோன்றலின் தோன்றாமை நன்று. நம்ம ஒரு செய்யறதுக்கு இறங்கும் போது அதை எப்படி நம்ம புகழ் வாங்குற மாதிரி செய்யணும். அதை எப்படி அதை கஷ்டப்பட்டு நம்ம உழைச்சி செய்யணும். ஆனால் அப்படி நம்ம கஷ்டப்பட விரும்பலைன்னா அந்த செயலை செய்யாமல் இருக்கிறதே நல்லது. பசை ஒழிய வாழ்வாரை வாழ்வார், இசை ஒழிய வாழ்வாரை வாழாதவர். நம்ம பழி உண்டாகாமல் வாழ்ந்தோம்னா நம்ம உயிர் வாழ்ந்ததுக்கு ஒரு அர்த்தம். ஆனால் நமக்கு புகழ் கிடைச்சதே இல்லைன்னா நம்ம உயிர் வாழ்ந்ததுக்கு அர்த்தம் இல்லை. அதனால் நம்ம பழி உண்டாகாமலும் புகழ் கிடைக்கிற மாதிரியே நம்ம வாழணும். அப்போ தான் நம்ம வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். அருட்செல்வம் செல்வத்தில் செல்வம் ஒரு செல்வம் ஊரியார் கண்ணும் இல்லை. அருட்செல்வம்னா நம்ம அடுத்தவங்க மேலே கட்டுற கருணை. பொருளாகிய செல்வம் எல்லாத்துக்கும் கூட இருக்கும், ஈந்தவர்கள் கிட்ட கூட இருக்கும். ஆனால் அருட்செல்வம் உயர்ந்தவங்க கிட்ட மட்டும்தான் இருக்கும். அதனால தான் அது சிறந்த செல்வம். நெஞ்சில் துறவா துறந்தார் போல் வஞ்சித்து வாழ்வாரின் வன்கனாரில். ஒருத்தங்க எல்லா ஆசைகளையும் அவங்களோட மனசில் வச்சுக்கிட்டு எல்லாத்தையும் துறந்த மாதிரி அடுத்தவங்க கிட்ட நடித்து ஏமாற்றி ஒரு வாழ்க்கை வாழ்ந்தாங்கன்னா அப்படிப்பட்டவங்களை விட வேறு யாருமே இந்த உலகத்தில் இரக்கம் இல்லாதவங்க கிடையாது. புறங்குன்றி கண்டனை உரையினும் அகங்குன்றி மூக்கில் கடியார் உடைத்து. குன்றி மணி ஒரு விதை, அது சிவப்பு நிறத்தில் இருக்கும். ஆனால் அதோட மூக்கு மட்டும் கருப்பாக இருக்கும். அதே மாதிரி இந்த உலகத்தில் நிறைய பேர் பார்க்கறதுக்கு நல்லவங்க மாதிரி தெரிவாங்க. ஆனால்
எப்படி அந்த குன்றிமணியோட மூக்கு மட்டும் கருப்பாக இருக்குதோ அதே மாதிரி அவங்களோட மனசுல தீய எண்ணங்கள் இருக்கும். இதை நம்ம புரிஞ்சுக்கிட்டு வாழணும். வாய்மை எனப்படுவது யாதெனின் யாதொன்றும் தீமை இல்லாத சொல்லாது. வாய்மைனா பொய் சொல்லாமல் இருக்கிறது. ஆனால் அது மட்டும் இல்லை, நம்ம சொல்கிற சொற்கள் அடுத்தவங்களுக்கு ஒரு சின்ன அளவு கூட தீமை தராதுன்னா அதுவும் வாய்மை தான். பொய்மையும் வாய்மை எடுத்த ஒரே தீர்ந்த நன்மை பயக்கும் இல்லை. நம்ம சொல்கிற சொற்கள் ஒரு பொய்யா இருந்தால் கூட அது அடுத்தவங்களுக்கு குற்றமில்லாத நன்மை தருதுன்னா அதுவும் வாய்மை தான். தன்னஞ்செறிவது பொய்யற்க பொய்ப்பின் தன்னெஞ்சு தன்னை சுடும். நம்ம அடுத்தவங்களுக்கு பொய் சொல்லி யாருக்குமே தெரியாதுன்னு நம்ம நினச்சோம்னா அது தப்பு. ஏன்னா நம்மளோட மனசுக்கு தெரியும். நமக்கு மனசுக்கு நம்ம பொய் சொல்கிறோன்னு தெரிஞ்சிச்சுன்னா அது நம்மளை வதச்சிடும். அதனால் நம்ம மனசறிய நம்ம பொய் சொல்லவே கூடாது. பொய்யாமை அன்ன புகழில்லை, ஏயாமை எல்லா அறமும் தரும். நம்ம பொய் சொல்லாமல் இருக்கும்போது நமக்கு ஒரு புகழ் கிடைக்கும். அப்படிப்பட்ட புகழ் கிடைக்கிறது தான் சிறந்த புகழ். ஏன்னா அது நமக்கு அறியாமலே எல்லா அறத்தையும் தந்துடும். பொய்யாமை ஆட்சி நரம்பிற செய்யாமை நன்று. ஒருத்தங்க நிறைய எல்லா அறங்களும் செஞ்சுட்டு வராங்க. ஆனால் அவங்கக்கிட்ட ஒரு கெட்ட பழக்கம் இருக்கும். அவங்க பொய் சொல்லுவாங்க. இந்த ஒரு கெட்ட பழக்கனால அவங்க செய்கிற எந்த அறத்தினாலையும் அவங்களுக்கு பயம் கிடைக்காது. ஆனால் இன்னொருத்தங்க எந்த அறமும் செய்யலை, ஆனால் அவங்க பொய் சொல்ல மாட்டாங்க. அவங்க அறத்துக்கு எதிரான செயல்களும் செய்ய மாட்டாங்க. அவங்க பொய் சொல்லாததுனால தான் அவங்களுக்கு நிறைய நன்மைகளையும் பயனும் கிடைக்கும். எல்லா விளக்கும் விளக்கல்ல, சான்றோருக்கு பொய்யா விளக்கே விளக்கு. இப்போ இருட்டாக இருக்கும்போது வெளிச்சத்துக்கு நம்ம ஒரு விளக்கு எடுப்போம். அதே மாதிரி நம்மளோட உள்ளத்தில் இருக்கிற இருட்டை போக்கணும்னா நம்ம பொய்யாமை அப்படிங்கிற விளக்கு எடுக்கணும். சினமென்னும் சேர்ந்தாரை கொள்ளி இனமென்னும் ஏம புனைய சொல்லும். சினம்னா கோபம். அந்த கோபம் தீ மாதிரி. அந்த தீ நம்மளோட இன்பத்தை மட்டும் இல்லை, ஆனால் நம்ம சுற்றி இருக்கிற எல்லாத்தோட இன்பத்தையும் அழைச்சிடும். இறந்தார் அணையர் சினத்தை துறந்தார் துணை. அதிக அளவு கோப்படுறவங்க இறந்தவங்களுக்கு சமம். ஆனால் அந்த கோபத்தை அப்படியே அவங்க விட்டுட்டாங்கன்னா அவங்க எல்லாத்தையும் திறந்த துறவிகளுக்கு சமம். சிறப்பு ஈனும் செல்வம் பெறினும் பிறருக்கு இன்னா செய்யாமல் மாசுத்தால் தோணும். சிறப்பு வாய்ந்த செல்வம் கிடைக்கிறதுனா கூட அடுத்தவங்களுக்கு நம்ம தீமை செய்யக்கூடாதுன்னு நினைக்கிற பெரியவங்களோட இதுதான். நம்ம அடுத்தவங்களுக்கு தீமையே செய்யக்கூடாது. இதுதான் பெரியவங்களோட நல்ல கொள்கை. இன்னா செய்தாரி ஒருத்தல் அவனான நன்மையும் செய்துவிடும். ஒருத்தவங்க நமக்கு ஒரு தீமை செஞ்சோம்னா அவங்கள எப்படி தெரியுமா தண்டிக்கணும்? அவங்க வெட்கப்பட்டு தலை குனிற மாதிரி அவங்களுக்கு நன்மைகள் செஞ்சுக்கிட்டே இருக்கணும். அவங்க செஞ்ச தீமையை நம்ம மறந்துடணும். பிறர்த்தீன்னா முற்பகல் செய்யும், தமத்தீன்னா பிற்பகல் தாமே வரும். நாம் ஒருத்தங்களுக்கு காலையில் ஒரு துன்பத்தரமான ஒரு செயல் செஞ்சோம்னா அதே நாள் இன்னொருத்தவங்க நமக்கு வேற ஒரு துன்பத்தரமான செயல் செஞ்சுருவாங்க. அதனால தான் நம்ம அடுத்தவங்களுக்கு துன்பம் தர மாதிரியான செயல் செய்யவே கூடாது. கொல்லாமை மேற்கொண்டு ஒழுகுவான், வாழ்நாள்மே செல்லாத உயிரினும் கூற்று. பிற உயிர்களை கொல்லாமல் இருக்கிற அறத்தை நம்ம கடைப்பிடித்து வாழ்ந்தோம்னா நம்ம உயிரை எடுக்கிற யமன் கூட வரமாட்டாங்க. கூத்தாட்டு அவை குழாத்தற்று, பெருஞ்செல்வம் போக்கும் அது விளிந்தற்று. ஒரு கூத்து நடக்கிற இடத்துல எப்படி மக்கள் கூட்டமாக சேருவாங்களோ அதே மாதிரி நம்மளோட வாழ்க்கையில் நமக்கு செல்வமும் சேரலாம். ஆனால் எப்படி அந்த கூட்டு முடியும் போது அந்த மக்கள் அந்த கூட்டம் கலைஞ்சு போய் எல்லாரும் வீட்டுக்கு போவாங்களோ அதே மாதிரி நம்மளோட செல்வமும் குறையலாம். இதை நம்ம புரிஞ்சுக்கிட்டு வாழணும். அதனால தான் நம்ம செல்வத்து மேலே பற்று வைக்கவே கூடாது. பற்றுதான் பற்றினை அப்பற்றை பற்று விடற்கு. நம்ம கிட்ட இருக்கிற தேவையில்லாத பற்றை விடுறதுக்கு நம்ம பற்றே இல்லாத கடவுளோட பற்றை நம்ம பற்றிக்கொள்ள வேண்டும். பொருளல்லவற்றை பொருளென்று உணரும் மருளானா மானா பிறப்பு. மெய்ப்பொருள் இல்லாத விஷயத்த இதுதான் உண்மையான மெய்ப்பொருள்னு நம்ம தப்பாக நினச்சிட்டோம்னா நமக்கு சிறப்பே இல்லாத துன்பப் பிறவி தான் கிடைக்கும்.
எப்பொருள் எத்தன்மை தாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. ஒரு பொருளோட தன்மையை வச்சு அது எப்படி பார்க்குறதுக்கு இருக்கோ அதை நம்பாமல் அதோட உண்மையான இயல்பை புரிஞ்சுக்கிட்டு அதோட உண்மையான பொருள் என்னென்னு கண்டுபிடிக்கிறது தான் மெய் உணர்வு. பிறப்பெண்ணும் பேதமை நீங்க சிறப்பெண்ணும் செம்பொருள் காண்பது அறிவு. இந்த வாழ்க்கையில் நம்மளோட துன்பத்துக்கு காரணமான அறியாமையை நம்ம போக்கணும்னா நம்ம முக்தி நிலை அடையணும். நம்ம முக்தி நிலை அடையிறதுக்கு நம்ம சிறப்பு வாய்ந்த செம்பொருளை கண்டுபிடிக்கணும். சிறப்பு வாய்ந்த செம்பொருளை கண்டுபிடிக்கிறது தான் மெய் உணர்வு. வேண்டுங்கால் வேண்டும் வேண்டுங்கால் வேண்டும் பிறவாமே மற்றது வேண்டாமே வேண்ட வரும். நம்ம ஏதாவது வேண்டணும்னு நினச்சோம்னா நம்ம எதை வேண்டணும்னா நமக்கு பிறவாமே வேண்டணும். நம்ம பிறவாமே அப்படிங்கிற நிலை அடையிறதுக்கு நம்ம எந்த ஆசைகளும் படக்கூடாது. அதனால் நமக்கு ஆசைகளே வரக்கூடாதுன்னா நம்ம வேண்டணும். வேறு எதுவுமே நம்ம வேண்டக்கூடாது. வகுத்தான் வகுத்த வகையால் கோடி தொகுத்தார்க்கும் குயித்தல் அறிவு. நம்ம கோடிக்கணக்கான செல்வத்தை சேர்த்து வச்சாலும் எப்படி விதியை எதிர்த்து ஒரு செயலை செய்கிறது ரொம்ப கஷ்டம். அதனால் அந்த விதியில் நம்ம இந்த செல்வத்தை அனுபவிக்கக்கூடாதுன்னு இருந்துச்சுன்னா இந்த செல்வத்தை அனுபவிக்கிறது ரொம்ப கஷ்டம். அஞ்சாமை ஈகை அறிவுக்கம் இந்நான்கும் எஞ்சாமை வேந்தர் இயல்பு. ஒரு அரசனுக்கு இந்த 4 பண்புகள் குறையாமல் இருக்கணும். அது எதுனா அஞ்சாமை. அவங்க எதையும் பார்த்து பயப்படாமல் ஒரு பிரச்சனையை அவங்க தீர்த்து வைக்கணும். ஈகை, அவங்க கஷ்டப்படுறவங்க கேட்காமலே அவங்களுக்கு உதவணும். அறிவு, அந்த அரசனுக்கு நல்ல அறிவு இருக்கணும், நல்ல அரசியல் அறிவும் இருக்கணும். ஊக்கம், அந்த அரசன் எவ்வளோ தோல்விகள் அடைஞ்சாலும் விடாமுயற்சியோட போராடிக்கிட்டே இருக்கணும். தூங்காமை கல்வி துணிவுடைமை இம்மூன்றும் நீங்கா நில நாள்காவுக்கு. ஒரு அரசனுக்கு இந்த 3 பண்புகள் கண்டிப்பாக இருக்கணும். அது எதுனா தூங்காமை. அவங்களுக்கு ஒரு செயல் வரும்போது அதை சோர்வுப்பட்டு நான் நாளைக்கு செஞ்சுக்கிறேன் அடுத்த நாள் செஞ்சுக்கிறேன்னு நினைக்கவே கூடாது. அதை உடனே செய்யணும். கல்வி, அந்த அரசன் நல்லா படிச்சிருக்கணும், நல்ல அரசியல் அறிவும் இருக்கணும். துணிவுடைமை, அந்த அரசன் எதையும் பார்த்து பயப்படாமல் துணிவோட அந்த பிரச்சனையை தீர்த்து வைக்கணும். இயற்றலும் ஈட்டலும் காத்தலும் காத்த வகுத்தலும் வல்லதரசு. இயற்றலும்னா நம்ம எப்படி பணம் சம்பாதிக்கிறோமோ அந்த வழியை நம்ம உருவாக்கணும். ஈட்டலும்னா அந்த வழிப்பை அந்த பணத்தை நம்ம சம்பாதிச்சுட்டு வரணும், நம்ம வீட்டுக்கு அதை கொண்டு வரணும். காத்தலும்னா அந்த பணத்தை நம்ம எப்படி பாதுகாப்பாக வச்சுருக்கோமோ அதையும் நம்ம கொண்டு வச்சுக்கணும். காத்த வகுத்தலும்னா அந்த பணத்தை நம்ம எப்படி நல்லா செலவு பண்ணுறது அந்த திட்டம் நம்ம வச்சுருக்கணும். அதாவது நம்ம தேவைப்படுற விஷயங்களை மட்டும் செலவு பண்ணி தேவைப்படாத விஷயங்கள் மேலே அந்த செல்வத்தை செலவு பண்ணக்கூடாது. இந்த 4 விஷயங்கள் ஒரு நாட்டை ஆளுற அரசனுக்கு இருந்துச்சுன்னா அவரோட நாட்டை நல்லா ஆள முடியும். இது அரசனுக்கு மட்டும் இல்லை, ஆனால் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாத்துக்கும் பொருந்தும். கற்க கசடர கற்பவை கல்விக்கு மேற்க அதற்கு தக. நம்ம நல்ல நூல்களை படிக்கும்போது அதை குறைவில்லாமல் படிக்கணும், பிழை இல்லாமலும் படிக்கணும். நம்ம படித்த நல்ல விஷயத்தை நம்ம வாழ்க்கையில் நம்ம பயன்படுத்தணும். கண்ணுடைய என்பவர் கற்றோர் முகத்திரண்டு புண்ணுடைய கல்லாதவர். படித்தவங்களோட முகத்தில் 2 கண் இருக்கும். ஏன்னா அவங்களால தான் இந்த உலகத்தை சரியான நோக்கத்தில் பார்க்க முடியும். ஆனால் படிக்காதவங்களுக்கு அவங்களோட முகத்தில் 2 கண் இருந்தாலும் அது வெறும் 2 புண்ணு தான். ஏன்னா அவங்களால இந்த உலகத்தை சரியான நோக்கத்தில் பார்க்க முடியாது. தேடல் விருச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்ற எவை. நம்ம கையில் கால போகிற நகைகள் எல்லாமே ஒரு அழியக்கூடிய ஒரு செல்வம். எது அழியாத செல்வம்னா கல்வி தான். கல்வி அழியாததுனால தான் அது சிறந்த செல்வம். செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம் அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை. செவிச்செல்வம்னா நம்ம காதுலேருந்து கேட்குற நல்ல விஷயங்கள். நம்ம காதுலேருந்து கேட்குற நல்ல விஷயங்கள் நம்ம மனசில் நிலைச்சி நிற்கிறதுனால தான் செவிச்செல்வம் சிறந்த செல்வம்.
செவிக்குணம் இல்லாத போது சிறிது வயிற்றுக்கு தீயப்படும். ஒருத்தங்க நம்மக்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது அவங்க நல்ல விஷயங்களை பற்றி பேசிட்டு இருந்தாங்கன்னா நம்மளோட பசியை மறந்துட்டு அவங்க சொல்கிற நல்ல விஷயங்களை உள்வாங்கி நம்ம கற்றுக்கணும். ஆனால் கேட்குறதுக்கு நல்ல விஷயங்கள் எதுவுமே இல்லைன்னா அப்போ தான் நம்மளோட பசியை நம்ம தீர்த்து வைக்கலாம். அறிவு அற்றம் காக்கும் கருவி செருவார்க்கும் உள்ளளிக்கலாகா அரண். அறிவு தான் நம்மளை அழிவிலிருந்து பாதுகாக்க வச்சிருக்கிற கருவி. அறிவு நமக்குள்ளே இருக்கிறதுனால யாராலையும் நமக்குள்ளே வந்து அந்த அறிவை அழிக்க முடியாது. எப்படி ஒரு அரசன் அவங்களோட கோட்டைக்குள்ளே நல்லா பாதுகாப்பாக இருப்பாங்களோ அதே மாதிரி நம்ம அறிவு அப்படிங்கிற கோட்டைக்குள்ளே பாதுகாப்பாக இருக்கலாம். எப்பொருள் யாயாவாய் கேட்கணும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. ஒரு விஷயத்தோட பொருளை பல பேர் சொல்லி கேட்டாலும் அதை நம்பாமல் அதோட உண்மையான பொருள் என்னென்னு ஆராய்ச்சி கண்டுபிடிக்கிறது தான் அறிவு. அறிவுடையார் எல்லாம் உடையார் அறிவிலார் என்னுடைய ரேணும் இலர். அறிவு இருக்கிறவங்களுக்கு வேற எந்த ஒரு பொருளாகி செல்வம் இல்லைனாலும் பரவாயில்ல, ஏன்னா அவங்களுக்கு எல்லாமே இருக்கிற மாதிரி அர்த்தம். ஆனால் ஒருத்தவங்களுக்கு நிறைய பொருளாகிய செல்வம் இருந்தாலும் அவங்களுக்கு அறிவு அப்படிங்கிற செல்வம் இல்லைன்னா அவங்களுக்கு எதுவுமே இல்லைன்னு அர்த்தம். அறனறிந்து மூத்த அறிவுடையார் கேள்மை திறனறிந்து தேர்ந்து கொள்ளல். எது அறம் இல்லைன்னு நல்லா ஆராய்ச்சி தெரிஞ்சு வச்சுக்கிற அறிவு வாய்ந்த மேலோர்களோட நட்போட திறத்தை நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். அதோட வலிமை என்னன்னு தெரிஞ்சு வச்சுட்டு அவங்க கூட நட்பு சேரணும். முகநக நட்பு நட்பன்று நெஞ்ச தகநக நட்பது நட்பு. ஒருத்தங்க கூட நம்ம முகத்தை மட்டும் மலர்ற மாதிரி ஒரு நட்பு செஞ்சோம்னா அது உண்மையான நட்பு கிடையாது. நம்மளோட நெஞ்சமும் சேர்ந்து மலரணும், அதுதான் உண்மையான நட்பு. நம்மளோட நெஞ்சத்தில் இருந்து நம்ம அன்பை வெளியில் காட்டணும். உடுக்க இழந்தவன் கை போல ஆங்கே இடுக்கன் கலைவுதான் நட்பு. நம்ம போட்டிருக்கிற உடை எப்படி அவரும் போது அதை நம்ம உடனே தூக்கி எடுப்போமோ அதே மாதிரி நம்மளோட நண்பர்கள் கஷ்டப்படும் போது அந்த துன்பத்துல இருந்து அவங்கள உடனே காப்பாற்றணும், அதுதான் உண்மையான நட்பு. நாடாது நட்டலில் கேடில்லை நட்டுப்பின் வீடில்லை நட்பால்பவர்க்கு. நம்ம ஒருத்தவங்க கூட நட்பு செஞ்ச பிறகு அந்த நட்புலேருந்து விலகி வர்றது ரொம்ப கஷ்டம். அதனால் ஒருத்தவங்க கூட நட்பு செய்கிறதுக்கு முன்னாடி நம்ம அவங்க நல்லவங்களா, அவங்க எப்படிப்பட்டவங்க, அவங்க கூட நட்பு செஞ்சோம்னா நமக்கு தீமை வருமானு நம்ம தெரிஞ்சு வச்சுட்டு தான் அவங்க கூட நட்பு செய்யணும். ஆனால் அப்படி நம்ம செய்யாமல் இருந்தோம்னா நமக்கு நிறைய கெடுதல் வரும். நட்டார்போல் நல்லவை சொல்லினும் ஒட்டார் சொல் ஒல்லை உணரப்படும். நம்ம மேலே பகைமை வச்சுக்கிற எதிரிகள் நம்ம நண்பர்கள் மாதிரி நமக்கு இனிமையான சொற்கள் சொன்னாலும் அவங்க சொல்ல இருக்கிற உண்மை கூடிய சீக்கிரம் அவங்க செயலில் தெரிய வரும். கனவிலும் இல்லாத மன்னோ வினை வேறு சொல் வேறு பட்டால் தொடர்பு. செய்யும் செயல் வேறாகவும் சொல்லும் சொல் வேறாகவும் உள்ளவரின் நட்பு ஒருவனுக்கு கனவிலும் துன்பம் தருவதாகும். திறனறிந்து சொல்லுற சொல்லை அரணும் பொருளும் அவனோ ஒன்றில். நம்ம சொல்கிற சொல்லோட திறத்தை, அதாவது அதோட வலிமை என்ன, அதோட பொருள் என்ன, எந்த இடத்துல சொல்லணும், எந்த நேரத்தில் சொல்லணும், அது யாருக்கிட்ட சொல்கிறோம், இதெல்லாம் நம்ம தெரிஞ்சு வச்சுட்டு நம்ம சொன்னோம்னா அப்படிப்பட்ட சொல் வன்மையை விட எந்த சிறந்த அறமும் பொருளும் இல்லை. சொலல் வல்லன் சோர்வினன் அஞ்சான் அவனை இகழ்வல்லல் யாருக்கும் அறிவு. சொலல் வல்லன்னா ஒருத்தவங்க நினைக்கிற கருத்தை வார்த்தைகளாக சொல்ல தெரிஞ்சவங்க. சோர்வில்லைன்னா அவங்க சொல்ல சோர்வு இல்லாமல் அதை முழுமையாக அடுத்தவங்களுக்கு புரிகிற வரைக்கும் சொல்ல தெரிஞ்சவங்க. அஞ்சானா அவங்க சொல்ல பயப்படாமல் சொல்ல தெரிஞ்சவங்க. இந்த 3 விஷயங்கள் ஒருத்தவங்க கிட்ட இருந்துச்சுன்னா அவங்க யாராலையும் அவங்கள பகைமை கொண்டு ஜெயிக்கிறது ரொம்ப கஷ்டம். சொல்லுதல் யாருக்கும் எளிய அறியவாம் சொல்லிய வண்ணம் செயல். ஒரு விஷயத்தை அப்படி செய்யலாம், இப்படி செஞ்சால் நல்லா இருக்கும்னு சொல்கிறது ரொம்ப எளியது. ஆனால் நம்ம சொல்கிறபடியே சொல்கிறது தான் ரொம்ப கஷ்டம். செய்வினை செய்வான் செயல்முறை அவ்வினை உள்ளறிவான் உள்ளங்கொடல். ஒரு செயலோட உண்மையான இயல்பை ஆராய்ச்சி தெரிஞ்சு வச்சுருக்கிறவங்களோட கருத்தை நம்ம ஏற்றிக்கிட்டு நம்ம ஒரு செயலை செஞ்சோம்னா
நம்ம அந்த செயலை சிறப்பாக செஞ்சு முடிக்க முடியும். எண்ணி துணிந்த கருமம் துணிந்த பின் எண்ணுபம் என்பது இருக்கு. ஒரு செயலை நம்ம செய்யறதுக்கு இறங்கும் போது அதை செய்கிறதுக்கு இறங்கும் முன்னாடி அந்த செயலை நம்ம எந்த வழிகள்லாம் செய்யணும், அந்த செயலை நம்ம எப்படி செஞ்சால் நல்லா இருக்கும்னு நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிறோம். ஆனால் அந்த செயலை செய்ய இறங்கும் போது நம்ம அப்புறமா பார்த்துக்கலான்னு நினச்சோம்னா அது ஒரு குற்றம். வினை வழியும் தன் வழியும் மாற்றான் வழியும் துணை வழியும் தூக்கி செயல். வினை வழியும்னா நம்ம செய்கிற செயலோட வலிமை என்ன, அதாவது அந்த செயலை செஞ்சால் நமக்கு தீமை கிடைக்குமா, துன்பம் அது நம்ம செஞ்சோம்னா அதுக்கு நமக்கு தீமை கிடைக்குமா, இல்லைன்னா அதை செஞ்சால் நமக்கு நன்மை கிடைக்குமான்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். தன் வலியும்னா நம்ம அந்த செயலை செய்கிறதுக்கு நமக்கு வலிமை இருக்கான்னு நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். மாற்றான் வலியும்னா நம்மளோட பகைவர்களோட வலிமையை தெரிஞ்சு வச்சுக்கணும். துணை வலியும்னா நம்ம அந்த செயலை செய்கிற நம்ம கூட செய்கிற உங்களோட வலிமையை நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். இதெல்லாம் தெரிஞ்சு வச்சு ஒரு செயலை செஞ்சோம்னா அதை நம்மளால் சிறப்பாக செஞ்சு முடிக்க முடியும். பீலி வைசாகடும் அச்சுறும் அப்பண்டம் சால நிகழ்த்து பெண். இந்த உலகத்தில் எல்லாத்துக்கும் ஒரு குறிப்பிட்ட அளவு இருக்கு. ஒரு மைல் இறகு எடுத்துக்கோங்க, அதுக்கு ரொம்ப கம்மியான கனம் இருக்குது. ஆனால் அதுக்காக அதை நிறைய குமிச்சு வச்சு ஒரு வண்டியில் போட்டோம்னா அந்த வண்டியோட அச்சு முடிஞ்சிடும். அளவறிந்து வாழாதான் வாழ்க்கை உலப்போல இல்லாகி தோன்றா கெடும். நம்ம எவ்வளோ செல்வம் செலவு பண்ணுறோம், எவ்வளோ செல்வம் பாதுகாப்பாக வச்சுருக்கோம்னு நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். ஆனால் நம்மளோட செல்வத்தோட அளவை நம்ம தெரிஞ்சு வைக்கலைன்னா நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் ஒரு நாள் அந்த செல்வம் எல்லாமே நம்ம கையை விட்டு எல்லாமே அழிஞ்சிடும். இழிவறிந்து உண்பான் கண் இன்பம் போல் நிற்கும் களி பேரறியான் கண் நோய். எப்படி நம்ம போன குரலை நம்மளோட செல்வத்தோட அளவை நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும்னு பேசியிருந்தோமோ அதே மாதிரி இந்த குரலை நம்ம எவ்வளோ சாப்பிட்றோன்னு அந்த அளவு தெரிஞ்சு வச்சுக்கணும். அதிக அளவு சாப்பிட்றவங்களுக்கு நோய் மட்டும்தான் கிடைக்கும். ஆனால் கம்மியான அளவு சாப்பிட்றவங்க நல்லா ஆரோக்கியமாக இருப்பாங்க, அவங்க வாழ்க்கையும் நல்லா இன்பமாக இருக்கும். ஆற்றின் அளவறிந்து கற்ற அவை அஞ்சா மாற்றம் பொறுத்து. நம்ம ஒரு சபையில் பேசும்போது நம்ம பேசுகிற விஷயத்தை பற்றி நம்ம முழுசாக நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். அப்போ தான் யாராவது நமக்கு ஒரு கேள்வி கேட்டாங்கன்னா அதை பயப்படாமல் நம்மளால் பதில் சொல்ல முடியும். இப்போ நான் இந்த 150 குரலை சொல்கிறேன், அதை நான் ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கிறேன். நீங்கள் எனக்கு ஏதாவது ஒரு கேள்வி நீங்கள் கேட்டிங்கன்னா அதை பயப்படாமல் எனக்கு சொல்ல தெரியணும்னா நான் அந்த 150 குரலையும் நல்லா படிச்சுட்டு அதோட பொருளையும் நான் நல்லா படிச்சுக்கணும். அப்போ தான் நீங்கள் கேட்குற கேள்விக்கு நான் பயம் இல்லாமல் சொல்ல முடியும். வெள்ள தனிய மழை நீட்டம் மாந்தத்தம் உள்ள தண்ணியதை உயர்வு. தண்ணியோட அளவை பொறுத்து தான் ஒரு நீர்ப்பூவோட காம்போட நீளம் இருக்கும். அந்த தண்ணியோட அளவு அதிகமாக இருந்துச்சுன்னா அந்த காம்போட நீளமும் அதிகமாக இருக்கும். அந்த தண்ணியோட அளவு கம்மியாக இருந்துச்சுன்னா அந்த காம்போட நீளமும் கம்மியாக இருக்கும். அதே மாதிரி ஒரு மனுஷனோட உயர்வு அவங்களோட ஊக்கத்தோட அளவை பொறுத்து தான் இருக்கும். அவங்களோட ஊக்கம் அதிகமாக இருந்துச்சுன்னா அவங்க உயர்வடைவாங்க, அவங்க ஊக்கம் கம்மியாக இருந்துச்சுன்னா அவங்க உயர்வடைய மாட்டாங்க. தெய்வத்தால் ஆகாத எனினும் முயற்சி தன் மெய்வருத்த கூலி தரும். நம்ம எப்படி ஒரு குரலில் விதியை எதிர்த்து ஒரு செயலை செய்கிறது ரொம்ப கஷ்டம்னு பேசுகிறோமோ அதே மாதிரி இந்த குரலை கடவுளே நம்மளால் ஒரு விஷயத்தை செய்ய முடியாதுன்னு நினச்சாலும் அதை கஷ்டப்பட்டு நம்மளோட உடம்பை வருத்தி நம்ம முயற்சி செஞ்சு அந்த செயலை செஞ்சோம்னா நம்ம அந்த முயற்சிக்கு நமக்கு கண்டிப்பாக ஒரு கூலி கிடைக்கும். இடும்பைக்கு இடும்பை படுப்பர் இடும்பைக்கு இடும்பை படாதவர். நமக்கு ஒரு துன்பம் வரும்போது அதை பார்த்து வருந்தி கலங்காமல் அதை எப்படி தெரியுமா ஜெயிக்கணும், அந்த துன்பத்துக்கே துன்பம் கொடுத்து அதை ஜெயிக்கணும். இலக்கம் உடம்பிடும்பை கன்று கலக்கத்தை கையாற கொள்ளாதான் மேல். துன்பம் நம்மளோட உடம்புக்கு தான் வருது, நம்மளோட மன வலிமையை குறைக்காதுன்னு நல்லா ஆராய்ச்சி தெரிஞ்சு வச்சுக்கிற அறிவான மேலோர்கள் என்றைக்குமே அந்த துன்பம் வரும்போது அதை பார்த்து வருந்தி கலங்க மாட்டாங்க. அப்படி கலங்கிறத அவங்களோட ஒழுக்க நெறியாக வச்சுக்க மாட்டாங்க. எல்லாரும் எல்லாரும் வெல்லுவர் செல்வரை எல்லாரும் செய்வர் சிறப்பு.
ஒருத்தவங்களுக்கு நல்ல பண்புகள் இருந்தாலும் அவங்களுக்கு எந்த ஒரு பொருளாகி செல்வம் இல்லைன்னா எல்லாரும் அவங்க இகழ்ந்து தான் பேசுவாங்க. ஆனால் இன்னொருத்தவங்களுக்கு எந்த ஒரு நல்ல பண்பு இல்லைனாலும் அவங்களுக்கு நிறைய பொருளாகி செல்வம் வந்துச்சுன்னா எல்லாரும் அவங்கள புகழ்ந்து பேசுவாங்க. அதனால் இந்த வாழ்க்கையில் நமக்கு நல்ல பண்புகள் இருந்தாலும் நமக்கு பொருளாகி செல்வமும் தேவை. நற்பொருள் நண்புறந்து சொல்லினும் இல்லை, இன்மையில் இன்னாதது யாதெனின் இன்மையில் இன்மையே இன்னாதது. யாராவது வறுமையை போல் துன்பமானது எதுன்னு கேட்டாங்கன்னா வறுமையை போல் துன்பமானது வறுமை மட்டும்தான். நற்பொருள் நண்புணர்ந்து சொல்லினும் நாள் கூழ்ந்தால் சொற்பொருள் சோர்வுப்படும். ஒருத்தங்க நல்ல நூல்களை ஆராய்ச்சி படித்து புரிஞ்சு அதை அடுத்தவங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்ல தெரிஞ்சா கூட அதை சொல்கிறவங்க ஒரு வறுமையில் கஷ்டப்படுற ஏழைங்களாக இருந்தாங்கன்னா அவங்க சொல்ல கேட்கறதுக்கு யாருமே இல்லாமல் போய் அந்த சொல் பயன் இல்லாமல் போகும். நெருப்பினுள் துஞ்சலும் ஆகும், நிரப்பினுள் யாதொன்றும் பண்பாடு அறிவு. நம்மளால் நெருப்பில் கூட நிம்மதியாக கண்மூடி தூங்க முடியும்னு வள்ளுவர் சொல்கிறாங்க. ஆனால் நம்ம வறுமை நிலையில் கஷ்டப்பட்டு இருந்தோம்னா நமக்கு என்றைக்குமே நிம்மதியாக கண்மூடி தூங்க முடியாது. ஊனை குறித்து உயிரெல்லாம் நான் என்னும் நன்மை குறித்து சாகு. எல்லா உயிர்களும் இந்த சதையாலான உடம்புக்குள்ளே தான் இருக்கும். அதே மாதிரி நாணம் அப்படிங்கிற நல்ல பண்புக்குள்ளே தான் சான்றாண்மை இருக்கும். நாணம்னா நம்ம ஒரு தப்பு செய்யும் போது வெக்கப்பட்டு தலை குனிதான் அந்த செயலை நம்ம செய்யவே கூடாதுன்னு நினைக்கிறோம். இன்பம் ஒருவருக்கு இருத்தல் இறந்தவே துன்பம் உரா அவரேன். நம்ம அடுத்தவங்க கிட்ட கையேந்தி ஒரு பொருள் கேட்கக்கூடாதுன்னு நம்ம சொல்லுவோம். ஆனால் வள்ளுவர் இந்த குறளை அது ஒரு இன்பம்னு சொல்கிறாரு. அது எப்போ இன்பம்னா நம்ம கையேந்தி கேட்குற பொருள் அதை கொடுக்குறவங்களுக்கும் துன்பம் கொடுக்கக்கூடாது, அதை வாங்குற நம்மளுக்கும் துன்பம் கொடுக்கக்கூடாது. அப்படி ஒரு பொருள் நம்ம கையேந்தி கேட்குறோம்னா அது நமக்கு ஒரு இன்பம் தான். அருமறை சோறும் அறிவிலான் செய்யும் பெருமறை தானே கணக்கு. அருமறைனா அரிய மறைப்பொருள். அந்த விஷயத்தோட பொருளை புரிஞ்சுக்கிறது ரொம்ப கஷ்டம். அப்படிப்பட்ட அரிய மறைப்பொருளை ஒருத்தவங்க கஷ்டப்பட்டு படித்து புரிஞ்சு அதை மறந்து போயிட்டாங்க, இல்லைன்னா அது அவங்களோட வாழ்க்கையில் செய்யாமல் விட்டுட்டாங்கன்னா அவங்க அறிவில்லாதவங்கன்னு வள்ளுவர் சொல்கிறாங்க. இப்படிப்பட்டவங்க தனக்குத்தானே பெரிய துன்பத்தை வரவழைச்சிருப்பாங்க. ஆற்றுவார் ஆற்றல் எல்லாமே போற்றுவார் போற்றலோ எல்லாம் தலை. ஆற்றுவார்னா ஆற்றல் வாய்ந்த ஒரு செயலை சிறப்பாக செஞ்சு முடிக்க தெரிஞ்சவங்க. இப்படிப்பட்ட ஆற்றல் வாய்ந்த பெரியவங்களோட ஆற்றலை நம்ம இகழ்ந்து பேசாமல் இருக்கிறது தான் நம்ம துன்பத்திலேருந்து பாதுகாப்பாக இருக்கிற நம்ம செய்கிற சிறந்த காவல். எரியால் சுடப்படினும் நீங்கள்தான் உயிரால் பெரியார் பிழை கொள்வார். நம்மளோட உடம்ப நெருப்பில் கூட எரிச்சா நம்மளால் தப்பி பிழைக்க ஒரு வழி இருக்குது. ஆனால் ஆற்றல் வாய்ந்த பெரியவங்களை அவங்களுக்கு ஒரு தீமை செஞ்சோம்னா அதுலேருந்து நமக்கு தப்பிக்க ஒரு வழியே இல்லை. ஏந்திய கொள்கையார் சீரின் இடைமுறிந்து வேந்தனும் வேந்துவிடும். ஒரு அரசன் ஒரு உயர்ந்த பண்பு உடையவங்களை கோப்பட வச்சுட்டாங்கன்னா அவங்களோட அரசாட்சியை இழந்து அவங்களோட பதவியை இழந்து அவங்களுடைய நாட்டையே இழந்துருவாங்க. அவங்களோட நிலை நல்லாவே இருக்காது. அதனால தான் நம்ம உயர்ந்த பண்பு உடையவங்களை நம்ம என்றைக்குமே இருந்து பேசக்கூடாது. அற்றம் மறைக்கும் பெருமை சிறுமைதான் குற்றமே கூடிவிடும். பெருமை பண்பு உடையவங்க அடுத்தவங்களோட குறைய மன்னிச்சுட்டு அவங்களோட பெருமையை மட்டும்தான் எடுத்து காட்டுவாங்க. ஆனால் சிறுமை பண்பு உடையவங்க அடுத்தவங்களோட பெருமையை எல்லாத்தையும் மறைச்சிட்டு அவங்களோட குற்றத்தை தான் அவங்க எடுத்து காட்டுவாங்க. என்ன செய்தார்க்கும் இனியவே செய்யாமல் என்ன பயத்தோ சால்வு. ஒருத்தங்க நம்மக்கிட்ட ஒரு தீமை செஞ்சாங்கன்னா அவங்களுக்கு திருப்பி நன்மைகள் தான் நம்ம செய்யணும். ஆனால் அப்படி அவங்களுக்கு திருப்பி நன்மைகள் செய்யாமல் அவங்களுக்கு ஒரு தீமை நம்ம செஞ்சோம்னா நமக்கு சான்றாண்மை அப்படிங்கிற பண்பு இருந்தாலும் எந்த பிரயோஜனமே இல்லை.
சான்றவர் சான்றாண்மை குன்றின் இருநிலம்தான் தாங்காது மண்ணோ பொறை. நம்ம எப்படி ஒரு குரல்ல பூமி எல்லாத்தையும் பொறுத்துட்டோம் நம்ம பேசியிருந்தோமோ, அதே மாதிரி இந்த குரல்ல சான்றோர்கள் கிட்ட இருக்கிற சான்றாண்மை பண்பு குறைஞ்சி போயிட்டுனா இந்த உலகத்தால அதோட பாரத்தை தாங்க முடியாம அது அழிஞ்சு போயிடும். பயனோடு நன்றி புரிந்த பயனுடைய பண்பு பாராட்டும் உள்ளது. நீதியும் நன்மையும் விரும்பி அடுத்தவங்களுக்கு பயன்படுற மாதிரி வாழ்கிற பெரியவங்களோட நல்ல பண்பை இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாரும் போற்றி கொண்டாடுவாங்க. நகையுள்ளும் இன்னாது இகழ்ச்சி பகையுள்ளும் பண்புள்ள பாடறிவான் மாட்டு. நம்ம விளையாட்டுக்கு கூட அடுத்தவங்க பற்றி இழந்து பேசக்கூடாது. ஏன்னா அது நமக்கு விளையாட்டாக தெரியலாம், ஆனால் அது அவங்களோட மனசை காயப்படுத்தலாம். அதனால தான் நம்ம அடுத்தவங்களோட இயல்பை புரிஞ்சுக்கிட்டு நம்ம பகைவர்களாக இருந்தால் கூட நம்ம பண்போடு நம்ம அவங்க கூட பழகணும். குற்றம் இல்லைனாய் குடி செய்து வாழ்வானே சுற்றமா சுற்றும் உலகு. ஒருத்தங்க எந்த குற்றமும் செய்யாமல் தன்னோட வீடு நாடு இல்லைன்னா தொழில்நல உயர்வடையத்துக்கு எல்லா முயற்சிகளும் செஞ்சாங்கன்னா, முயற்சி செஞ்சு உழைக்கிறவங்களை இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாரும் அவங்கள விரும்பி சூழ்ந்து கொள்வாங்க. சரி, ஒருத்தங்க எந்த குற்றமும் செய்யாமல் தன்னோட வீடு நாடு இல்லைன்னா தொழில் உயர்வடையத்துக்கு எல்லா முயற்சிகளையும் செஞ்சு அவங்க உழைச்சாங்கன்னா அப்படிப்பட்டவங்களை இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாரும் விரும்பி சூழ்ந்து கொள்வாங்க. சுற்றத்தால் சுற்றப்பட ஒழுகல் செல்வந்தான் பெற்றத்தால் பெற்ற பயன். சுற்றத்தார்கள்னால் நம்ம சுற்றி இருக்கிற மக்கள், அதாவது நம்மளோட உறவினர்கள் இல்லைன்னா நண்பர்கள். நமக்கு எப்படி ஒரு செல்வம் இருக்கும்போது அது நமக்கு அதிக பயன் தருதோ, அதே மாதிரி இந்த சுற்றத்தார்கள் நம்ம கூடயே இருக்கிற மாதிரி ஒரு வாழ்க்கை வாழ்ந்தோம்னா அது நமக்கு நிறைய பயன் தரும். ஏலம் பெருஞ்செல்வம் தாண்டுவான் தக்கார் கொண்டு ஈதல் இயல்பிலாதான். ஒருத்தங்க கிட்ட நிறைய செல்வம் இருந்தாலும் அதை தனக்கு பயன்படுத்த மாட்டாங்க, அடுத்தவங்களுக்கு பயன்படுத்தாமல் இருந்தாங்கன்னா அப்படிப்பட்டவங்க அவங்களோட பெருஞ்செல்வத்துக்கு வரும்போது பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் சிறப்போவ செய்ததை வேண்டியனான். நம்ம எல்லாரும் பிறக்கும் போது நம்ம ஒரே தன்மை தான், ஆனால் நம்ம என்ன மாதிரியான செயல்கள் செய்கிறோம் அதை எப்படி செய்கிறோன்னு தான் நம்ம வேற்றுமைப்படுவோம். பொழுதுண்டு வாழ்வாரை வாழ்வார் மற்றெல்லாம் தொழுதுண்டு பின் செல்பவர். இந்த உலகத்தில் யார் தெரியுமா சிறப்பான வாழ்க்கை வாழ்கிறாங்க? அதுதான் உழவர்கள். ஏன்னா அவங்களோட பசியை மட்டும் இல்லை, ஆனால் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாரோட பசியும் அவங்க தீர்த்து வைப்பாங்க. அவங்க யாரோட தயவையும் எதிர்பார்க்க மாட்டாங்க, ஆனால் நம்ம தான் அடுத்தவங்களோட தயவை எதிர்பார்த்து நம்ம வாழணும். அறம் பொருள் இன்பம் உயிரச்சம் நான்கும் திறந்தறிந்து தேரப்படும். அறம் பொருள் இன்பம் உயிரச்சம் நான்கும் திறந்தறிந்து தேரப்படும். அறம் பொருள் இன்பம் உயிரச்சம் நான்கும் திறந்தறிந்து தேரப்படும். நம்ம ஒருத்தங்க வேலைக்கு தேர்ந்தெடுக்கும் போது அவங்கள 4 விஷயங்களை வச்சு சோதிக்கணும். அது எதுனா அறம். அவங்க அவங்க அறத்தின்படி நடந்துப்பாங்களா இல்லைன்னா அறத்துக்கு எதிரான செயல்கள் செய்வாங்களான்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். பொருள், அவங்க பொருளாகி செல்வத்துக்கு சேர்த்து வைக்கிறதுக்கு அவங்க பேராசைப்படுவாங்கன்னு நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். இன்பம், இந்த வேலையை செய்யும் போது அவங்களுக்கு சந்தோஷம் கிடைக்குமான்னு நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். உயிரச்சம், அவங்களுக்கு உயிருக்கு பயப்படுற அச்சம் இருக்கான்னு நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். அதாவது அவங்க நேர்மையாக இருப்பாங்களா, நடுவே நிலைமையை தவறி அவங்க நடப்பாங்களான்னு நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். தேரான் திறனை தெரிந்தான் வழிமுறை தீரா இடுமை தரும். நம்ம எப்படி போன குரல்ல ஒருத்தங்களை ஒரு வேலைக்கு அவங்க சோதிச்சு தேர்ந்தெடுக்கணும்னு பேசியிருந்தோமோ, அதே மாதிரி இந்த குரலில் ஒருத்தங்களை ஒரு வேலைக்கு அவங்க சோதிக்காமல் அவங்க தேர்ந்தெடுத்தோம்னா அது நம்மளுக்கு மட்டும் இல்லை, ஆனால் நம்மளோட வழிமுறையில் வர எல்லாத்துக்கும் தீராத துன்பத்தை தான் தரும். நன்மையும் தீமையும் நாடி நலம் புரிந்த தன்மையான் ஆளப்படும். எது நல்லது தரும் எது நல்லது தராதுன்னு நல்லா ஆராய்ந்து தெரிஞ்சு வச்சிருக்கிற அறிவு வாய்ந்த அறிஞர்கள்
எது நன்மை தருதோ அந்த செயலை விரும்பி அவங்க சிறப்பாக செஞ்சு முடிக்கிறவங்களை விட வேறு யாராலையும் அந்த செயலை சிறப்பாக செஞ்சு முடிக்க முடியாது. பொச்சாப்பார்க்கு இல்லை புகழ்மை, அது உலகத்து எப்பால் நூலோர்க்கும் துணிவு. பொச்சாப்பார்க்குனா ஒருத்தங்க அவங்களோட கடமையை செய்கிறதுக்கு மறந்து இல்லைன்னா அவங்க கடமையை செய்கிறதுக்கு சோர்வுப்பட்டு அதை செய்யாமல் இருக்கிறவங்களுக்கு புகழ் கிடைக்காது. இப்படி இந்த விஷயத்தை இந்த உலகத்தில் இருக்கிற நூல் எழுதுகிற எல்லா அறிஞர்களும் இந்த விஷயத்த ஒத்துப்பாங்க. கடுமொழியும் கைகந்த தண்டனும் வேந்தன் அடுமுரன் தேக்கு மரம். ஒரு அரசன் கடுமையான சொற்களும் அளவுக்கு மீறின தண்டனை கொடுத்தாங்கன்னா அவங்களோட வெற்றிக்கு காரணமான வலிமையை இது ஒரு தேய்ச்சி குறைக்கிற ஒரு அறமாகும். பகல் வெல்லும் கூகையை காக்கை, இயல் வெல்லும் வேந்தற்கு வெள்ளி பொழுது. காக்காவும் ஆந்தையை சண்டை போட்டுச்சுன்னா ஆந்தை தான் ஜெயிக்கும், ஏன்னா அதுதான் வலிமையானது. ஆனால் அதே மாதிரி காலையில் சண்டை போட்டாங்கன்னா காக்கா தான் ஜெயிக்கும், ஏன்னா அப்போ தான் ஆந்தைக்கு வலிமை கம்மியாக இருக்கும். அதே மாதிரி ஒரு அரசன் போருக்கு போகும்போது அந்த அரசன் எப்போ வலிமை அதிகமாக இருக்காங்களோ அப்போ தான் அந்த போருக்கு போகணும், அப்போ தான் அவங்க வெற்றி அடைய முடியும். நன்றி, வணக்கம். தேங்க்யூ. பாலசுப்ரமணியன் 147.